அவருக்கு என்னப்பா எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா செட்டில்ட் ஆகிட்டாரு. பசங்க 2 பேரும் ஃபாரினில் மாதம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க. பொண்ணை பெங்களூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. வீட்டில் எல்லாத்துக்கும் வேலையாள், 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாலியாக இருக்காங்க. காசு கொட்டுன்னு கொட்டுது. இதுக்கு மேலே என்ன வேணும்? நம்மளும் சீக்கிரம் இதே மாதிரி செட்டில்ட் ஆகணும்பா. இந்த மாதிரி நித்தம் ஒரு 4 பேர் உங்ககிட்ட டைரெக்டாக பேசியோ இல்லை 4 பேர் மற்றவங்கள்ட்ட பேசியோ செட்டில்ட் ஆகணும் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இருப்பீங்க உங்கள் டே டு டே லைஃப்பில். உண்மையிலேயே நம்ம எல்லாருமே செட்டில்ட் ஆகணுமா? அப்படி செட்டில்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். எல்லா வேலைக்கும் ஆள் வச்சுக்கிட்டு எந்த வேலைக்குமே உடல் உழைப்போ மூளை உழைப்போ போடாமல் தொடர்ந்து ஒரு 5-6 வருஷம் வீட்டிலே உட்காந்து சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு மட்டுமே இருந்த நிறைய பேரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் என் லைஃப்பில். ஆனால் 5-6 வருஷம் கழித்து அவங்களை உயிரோட பார்க்கல, பிணமாக பார்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா, செயலற்ற உடல் ஒருபோதுமே இந்த பூமிக்கு தேவையில்லைன்னு இயற்கையே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட உயிர் எடுத்துடுது. மற்றவர்களுக்கு பயனளிக்காத செயலற்ற உடல் ஒருபோதும் இயற்கைக்கு தேவையில்லைன்னு இந்த இயற்கையை ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட உயிர் எடுத்துடுது. கூடி சீக்கிரத்தில் அவங்களே இறந்து போயிடுறாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை தேவையானதை வாங்கிறதுக்கு என்ன வேணாலும் ஆசைப்படுங்க, வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் அதை உங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாங்கி அவங்களுக்கு பிரயோகமாக அதை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஒருபோதும் லைஃப்பில் செட்டில் ஆகிடணும், இனிமேல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அவ்வளோதான், இதெல்லாம் பண்ணிவிட்டு இனிமேல் செட்டில் ஆகிடுவேன், இனிமேல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், வீட்டோடு இருந்துருவேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா செயலற்ற உடல் இந்த இயற்கைக்கோ பிரபஞ்சத்துக்கோ ஒருபோதும் தேவையே கிடையாது. நம்ம எல்லாருமே வேலைக்கு போகிறது பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக உண்மையிலே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளோட டேலண்ட்ஸை வச்சு நம்ம பண்ணுற வேலையை பொறுத்து நமக்குள்ளேயே நிறைய பொசிஷன், சூப்பர்வைசர், மேனேஜர், எம்ப்ளாயிஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக பிரிஞ்சிருக்கோம். பிஸ்னஸ் பண்ணால் கூட உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஒருத்தரே மட்டும் பண்ண முடியாது. உங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு நிறைய பேருக்கு நீங்கள் பிரித்து கொடுத்து அந்த வேலையை பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஆளையே எல்லாத்தையும் இந்த உலகத்தில் எதுவும் பண்ணிட முடியாது. நீங்கள் எப்பயுமே மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும், இருந்து ஆகணும். அதுதான் நீதி. சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ரிப்பரேட்டராக இருக்கலாம், நீங்கள் ஒரே ஒரு ஆள் ஒன் மேன் ஆர்மியாக இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்போ எனக்கு யாருமே தேவைப்படும் நினைக்கலாம். ஆனால் அப்போ கூட நீங்கள் உங்கள் கஸ்டமரை பிலீவ் பண்ணி தான் ஆகணும், கஸ்டமர் நம்பி தான் ஆகணும். ஏன்னா கஸ்டமர் இல்லாமல் உங்களோட பிஸ்னஸ் கிடையாது. ஸோ இங்கே நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே வேலைக்கு போகல, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது முதல் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் உயிர் வாழ்கிறதே எதுக்கு அப்படின்னா, நீங்கள் பண்ணுற செயல் மூலயமா மற்றவரோட வாழ்க்கைக்கு வேல்யூஸ் க்ரியேட் பண்ணி அது மூலிமா கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிக்க முடியும். அவங்களும் அவங்க வாழ்க்கையோட அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியும், இல்லை பயன்பட முடியும். இதே கான்செப்ட் தான் நீங்கள் தொழில் பண்ணிங்கனாலும் சரி, வேலை பார்த்தீங்கனாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை ப்ரிப்பரேட்டராக இருந்து ஓனாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எல்லா விஷயங்களுக்கும் நான் சொல்கிறது பொருந்தும். உங்கள் செயல் மூலயமா மட்டுமே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ண முடியும், மற்றவர்களோட நீட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நிறைய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுகள், அதே மாதிரி சினிமாவில் இருக்க திரைப்பிரபலங்கள், மியூசிஷியன்ஸ், ரைட்டர்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்நாளின் கடைசி காலகட்டம் வரைக்கும் அவங்க பண்ண வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இட் டசன்ட் மீன் தட் அவங்களுக்கு தேவையான பணங்கள்லாம் கிடைச்சது உடனேயுமே அவங்க பண்ணக்கூடிய வேலையை நிப்பாட்டுங்கிற அவசியம் கிடையாது. தான் பண்ணக்கூடிய வேலை மூலம் மட்டுமே நம்மளோட உடலும் உயிரும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சி அது மூலிமா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியுது அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட லைஃப் லாங் நம்மளால் முயன்ற வரைக்கும் நம்மளால் ஒரு செயல் பண்ணி அந்த செயல் மூலியம் மற்றவங்களுக்கு ஒரு வேல்யூஸ் கிரியேட் பண்ணுறதுங்கிறதுல நம்ம எப்பயுமே தெளிவான நோக்கத்தோட நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு. செயலற்ற உடலில் தேவையற்ற நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத எப்பயுமே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கு தேங்காய் வாங்குறதுக்காக பக்கத்து வீட்டில் நிறைய காடுகள் தோட்டம் வச்சுருக்கு ஒருத்தர் பெரிய வீட்டுக்கு போய் தான் தேங்காய் வாங்க போவேன். அவரு பார்த்தீங்கன்னா அப்போ அவருக்கு வயசு 93-94 வயசு. நான் தேங்காய் வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 தேங்காய் 5 தேங்காய் கேட்டேன்னா 5 தேங்காயும் அந்த பெரிய தேங்காயோட இளநீ மாதிரி பெரிய முழுதோடு இருக்குல்ல அந்த தோலோடு இருக்கும். அந்த வயசுலேயும் அந்த அத்தனை தேங்காய் எட்டு அந்த கம்பியில் குத்தி ஒவ்வொன்றா ஸ்லோவாக 5 தேங்காயும் உரித்து என்கிட்ட கொடுப்பாரு. அவருக்கு வயசு 94. அவருக்கு இருக்க காடு வச்சிருக்கிற அளவுக்கும் தோட்டம் வச்சிருக்கிற அளவுக்கும் நிறைய வேலையாட்கள் வச்சு வேலை வாங்க முடியும். ஆனால் அந்த வயசுலேயும் அவரு அந்த வேலையை பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு 104 வயசுலேயே 105 வயசுலேயே இறந்துட்டார். ஆனால் இன்னைக்கு நான் சிட்டிக்குள்ளே பார்க்குற நிறைய பேர் மோர் தென் ஒரு 60 வயசு தாண்டினவங்க கூட அவங்களால ஒரு உட்காந்த இடத்த விட்டு எந்திருக்க முடியல. ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா
வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு தூங்கன்னு எந்த ஒரு செயலும் உடல் உழைப்போ மூளை உழைப்போ கொடுக்காம அவங்களோட உடல் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடிய முடியாத அளவுக்கு இயலாமையை நோக்கி போயிடுது. ஈவன் அவங்களோட சுயதேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான பாத்ரூம் போகிறது, டாய்லெட் போகிறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஃபுட்டை எடுத்துக்கிறது, இதுக்கு கூட எப்பயுமே அவங்களுக்கு இன்னொரு டிபெண்டன்ட் தேவைப்படுது. ஒரு ஆளை நம்பியே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியது வருது. இப்படி தான் நான் நிறைய மெஜாரிட்டியான பீப்புளை நான் சிட்டிக்குள்ளே பார்க்குறேன். வில்லேஜ்லேயும் இன்றைக்கி அந்த மாதிரி பீப்புள் தான் அதிகமாயிட்டாங்க. இதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 1990களுக்கு பிறகு இந்தியாவில் நடந்த பொருளாதார தாராள கொள்கையினால நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகள் இந்தியா வர ஆரம்பிச்சிச்சு. பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து இந்தியாவில் வேலை பார்க்குற ஆட்களை வந்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சு. இதனால இந்தியன்ஸ் நிறைய பேருக்கு நிறைய சேலரி கிடைக்க ஆரம்பிச்சிது. அதனால படித்து வந்த பசங்க பேசிக்காக எடுத்துனையுமே 20,000, 30,000, 50,000, 60,000 நிறைய சேலரிக்கு போனாங்க. இதனால ஒரு கட்டத்தில் அவங்களால 1 lakh 1.5 lakhs சேலரி வாங்கும்போது தன்னோட அப்பாவோ அம்மாவோ வெறும் 5,000, 10,000 வாங்கிட்டு இருக்க சேலரியை அவங்களுக்கு தாங்கிக்க முடியல. எதுக்கு 60 வயசுக்கு மேலே போய் வேலை பார்த்து கஷ்டப்படணும், இந்த பணத்தை நானே உங்களுக்கு கொடுத்துருவேன், நீங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவங்கள வீட்டில் சாதாரணமாக ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தவங்களை கூட வீட்லேயே இருக்க வச்சு ஜஸ்ட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இந்த வேலையை மட்டும் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னதுனாலையும் நிறைய பேரண்ட்ஸ் இது ஒரு கௌரவ குறைச்சலாக நினச்சி ஒரு சாதாரண வேலைக்கு கூட போகாமல் வீட்லேயே இருந்து தன்னோட எல்லா செயலையும் நிப்பாட்டிட்டாங்க. இதனால அவங்களுக்கு நிறைய நோய்கள் வந்தது தான் மிச்சம். நம்ம எல்லார்கிட்டையும் இருக்க பெரிய மைனஸே என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே மற்றவங்கள்ட்ட இருக்க பாசிட்டிவை மட்டும் பார்க்காம எப்பயுமே நெகட்டிவ் மட்டுமே பார்த்து பேசி அந்த நெகட்டிவ் மட்டுமே எடுத்துக்கிறோம். வெஸ்டர்ன் பீப்புள்கிட்ட இருந்து நம்ம ஒர்க்கு வந்து அவங்கள்ட்ட இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்து நிறைய சேலரி எடுத்துக்கிட்டு நாம அவங்களோட லைஃப் ஸ்டைலை நம்ம பார்க்கவே மறந்துட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 70s 80s இருக்க பீப்புள் நிறைய பேர் அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நோக்கி அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நிறைய வந்துட்டா வேலைக்கு போகக்கூடாது, வெளியில் எதுவும் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு யார் நமக்கு சொல்லி கொடுத்தா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப ஆக்டிவாக வேலை பார்த்துட்டு இருந்தவர் ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் வீட்டில் இருந்தார். ரொம்ப நெருக்கமானவர். வீட்லேயே அவரோட வேலை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றது, தூங்குறது, டிவி பார்க்குறது, சாப்பிட்றது, தூங்குறது, டிவி பார்க்குறது, இதை மட்டுமே கண்டினியூஸாக ஒரு 3 years பண்ணிட்டு இருந்தார். எந்த ஒரு பிபி, சுகர், வேறு எந்த ஒரு நோயுமே அவருக்கு இல்லை. கண்டினியூஸாக ஒரு 3.5 years பண்ணிட்டு இருந்தார். 4வது வருஷம் சடனாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி ஏதோ ஒரு நோய் வந்து இமீடியட்டாக இறந்துட்டார். படுத்து நான் முன்பே சொன்ன மாதிரி செயலற்ற உடலில் தேவையற்ற நோய்கள் வந்துடும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் தெளிவாக கணிச்சதுனால தான் அவங்க கடைசி காலகட்டம் வரைக்கும் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அது மூலிமா பணம் கிடைக்காதுங்கிறத தாண்டி அந்த வேலை பண்ணுறது மூலிமா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது, அவங்க உடல் ஆரோக்கியமாக இருந்தது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எதை எடுத்தாலும் அடிக்கடி கம்பேர் பண்ணி பேசக்கூடிய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆகட்டும், ஜப்பான், சைனா, ஹாங்காங், இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான ஏஜ்டு பீப்புள் வாழ்கிறாங்க. ஆனால் அந்த ஏஜ் பீப்புள் யாருமே வீட்டோடு இருக்கல. எல்லாருமே ஆஃப்டர் 60s கூட 70, 80s ஏஜில் கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் சொசைட்டிக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஈவன் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா நிறைய above 80 ஏஜ்டு பீப்புள், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பப்ளிக்கில் வந்து டெய்லி ஒரு 3 to 4 hours டிராஃபிக்கில் இருந்து டிராஃபிக் ஹேண்ட்லிங் பண்ணுறாங்க, ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய மால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கவர்ஸ் போட்டு கொடுக்குறது அப்படிங்கிற வேலையை ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த வேலை பண்ணி கொடுக்குறது மூலிமா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, மற்றவங்களும் அது மூலிமா பயன்படுறாங்க அப்படிங்கிறது அவங்க உணர்வுபூர்வமாக தெரிஞ்சிருக்காங்க. நான் ரீசெண்டாக ஒரு பர்சனல் லண்டன்லேருந்து வந்தவரை ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் கூட ஒரு 2 நாள் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சு. அவர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 30 வயசுலேயே அங்கே போய் இன்ஜினியரிங் படித்து முடிச்சதுக்கு பிறகு சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓனாக ஒரு எலக்ட்ரிக்கல்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த எலக்ட்ரிக்கல்ஸ் கம்பெனி மூலிமா கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் அந்த பீப்புளுக்கு வேலை கொடுத்துட்ருக்காரு. 250 எம்ப்ளாய்ஸ் அவரோட கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. நான் கூட அவருக்கு ஒரு வயசு 63லேருந்து ஒரு 65, 66 வயசு இருக்கும் அப்படி தான் நினச்சேன். அவர்கிட்ட கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவரோட ஏஜ் சொன்னார். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். வீக்லி 3 to 4 days வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஃப்ளையிங் ஆன் த ஏர். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஏஜ் சொன்னப்போ தான் என்னால் நம்பவே முடியல. அவரோட ஏஜ் வந்து 87 அப்படின்னு சொன்னார். இப்போயும் அவர்கிட்ட தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கிக்க முடியும், அவர்கிட்ட தேவையான எல்லாமே இருக்குது. எஸ் எனஃப் மணி. பட் இன்றைக்கும் அவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இயங்கிட்டு இருக்காரு. 87 வயசில் ஒரு மனிதன் இந்த மாதிரி ஆக்டிவாக இயங்கிறது இங்கே இந்தியாவில் தான் யாரையுமே ரீசெண்ட் டேஸில் பார்க்கல. ஆனால் லண்டனில் இருக்க ஒருத்தர் அவ்வளோ அருமையாக அவரோட உடலையும் மனசையும் அவரோட செயல் மூலிமா ரொம்ப சிறப்பாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு.
அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். இவங்களை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த விஷயம் உங்களுக்கு கேள்விப்படனா மிகப்பெரிய ஷாக்கிங்காக கூட இருக்கலாம். அந்த பெண்மணி தான் 2017 உலகமே திரும்பி பார்த்துச்சு. அவங்க பேர் மஷாக்கா வகாமியா அப்படிங்கிற ஒரு ஜப்பானில் இருக்க 84 வயது பெண்மணி. அவங்க ஆக்சுவலாக 90ஸ்லேயே அவங்க வேலையை விட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஒரு பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு பட் ஆஃப்டர் 60ஸும் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் வந்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க. பட் ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப போரிங்காக இருந்திருக்கு. ஜப்பானில் வாழ்ந்த அந்த பெண்மணி ஜப்பானில் ஏஜ்டு பீப்புளாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு அவங்களுக்கு தோணிகிட்டே இருந்திருக்கு. ஏன் ஏஜ்டு பீப்புள் கூட கேமே இல்லை, கேமிங் அப்ளிகேஷனே இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கேமிங் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய கம்பெனிஸை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பெண்மணிக்கு கிடைச்ச ரிப்ளைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மரியாதை குறைவாக நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வயசில் உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் நினச்சிருக்காங்க. அப்போ அவங்க ஃபீல் பண்ணாங்க, ஏன் ஒய் கான்ட் ஐ டெவலப் அன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள தோணியிருக்கு. கம்ப்யூட்டரை பற்றி அது வரைக்குமே ஒன்றுமே தெரியாமல் அந்த பெண்மணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கி அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டு அதுக்கப்புறம் ஐஃபோன் ஆப்பிள் பற்றிலாம் இது பண்ணிக்கிட்டு 2017 சரி நம்மளே ஆப் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இதை செட்டப் பண்ணுறதுக்கு 1 மந்த்லேருந்து 2 மந்த்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லேட்டரான ஸ்டேஜ் வந்து யூடியூப்ஸ் அண்ட் கூகுளில் வீடியோஸ் பார்த்து பேசிக் கோடிங், ஐஃபோன் கோடிங் இருக்கிறதுலே வந்து கோடிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஐஃபோனில் அப்ஜெக்டிவ் சியில் ஒர்க் பண்ணுறது எவ்வளோ டஃப்பான விஷயங்கிறத அவங்க பேசிக் கோடிங் கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களே ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு மோர் தென் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் கஷ்டப்பட்டு 6 to 1 இயர்ஸில் கஷ்டப்பட்டு ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை ஜப்பானில் மோர் தென் 50,000 பீப்புள் டவுன்லோட் பண்ணி விளையாண்டுருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எப்படியோ நம்ம ஆப்பிள் ஃபவுண்டர், ஆப்பிளோட இப்போ சிஇஓவாக இருக்க டிம் குக் அதுக்கு போக 2019 ஐஃபோனோட ஆப்பிள் கோடிங் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமிங் வந்து எவ்ரி இயர்ஸ் நடக்கும். அதில் வந்து இந்த பெண்மணிக்கு யூஎஸ்லேருந்து ஜப்பானுக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. இவங்களை கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம டிம் குக் இன்விடேஷன் கொடுத்துருக்காரு. டெவலப் பண்ண இந்த கேமோட மெயின் கான்செப்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு பீப்புள் எப்படி யங் பீப்புளை பீட் பண்ணுறாங்க, எப்படி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேமே டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க மைண்டில் வந்து தோணிகிட்டே இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் டெவலப் பண்ணதுக்கப்புறமா ஓல்டு பீப்புள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேடிங் ஆப் எதுவும் இல்லைன்னு சொல்லி ஒரு யங்கஸ்ட் என்டர்பிரனரோடு சேர்ந்து இந்த மாதிரி ஓல்டு பீப்புளுக்காக ஒரு நியூ சாஃப்ட்வேரையும் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. டிம் குக் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன மிகப்பெரிய வார்த்தை, டிம் குக் மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே மிகப்பெரிய ஆச்சரியத்தில் முடிச்சுது. நான் அந்த சென்டென்ஸை கேட்டோன்னே எனக்கும் அப்படி ஒரு உத்வேகம் கிடைச்சது. அந்த சென்டென்ஸ் என்னன்னா, when you work on something you get the feeling that you achieve something அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. நீ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணும்போது அப்போ ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அது அந்த அச்சீவ் பண்ணுறப்போ கிடைக்கும்ல ஒரு ஃபீலிங், அந்த ஃபீலிங் உனக்கு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாமே எப்பயுமே அச்சீவ்மெண்ட்டை நோக்கி மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நீ ஒர்க் பண்ணும்போதே அதை அச்சீவ் பண்ணுற ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தில் ஒர்க் பண்ணினேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பாரு அந்த பெண்மணி. அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். நீங்கள் கண்டினியூஸாக ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை வாங்கக்கூடிய பணம் உங்களுக்கு உறுதியாக அந்த ஒர்க் மூலிமா கிடைக்க தான் போகுது. ஆனால் பணம் அதிகமாக சேர்ந்த வாட்டி ஒருபோதும் என் லைஃப் செட்டில்ட் ஆகிடுச்சு, இனிமேல் நான் வேலைக்கு போக மாட்டேன், சாப்பிட்டு தான் தூங்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போகாதீங்க. செட்டில்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா தயவு செய்து அவங்கள கீழேயும் வேலையும் ஒரு பார்வை பாருங்கள். எப்பயும் கீப் ஆன் மூவிங்காக வச்சுக்கணும் உங்கள் பாடி அண்ட் மைண்டை. அதுதான் உங்களுக்கு லைஃப் லாங் ஒரு ஹாப்பியஸ்ட் மூடில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப 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 உதவும். இப்படி ஏதோ ஒரு செயல் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையோட கடைசி நாட்கள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருந்துகிட்டே இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியும். வாழ்க்கை வாழ்கிறது நம்ம மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கிறதுக்கு மட்டுமே. பி ஹாப்பி, பி எனர்ஜெட்டிக்.